வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்குரிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். ARVLotion நியூஸ் வழியாக இந்த நாளில் 2 முக்கியமான செய்திகள் தான். அந்த 2 செய்திகளுக்குள்ளே அடங்கியிருக்கின்ற பல்வேறு முக்கியமான குறிப்புகளையும் உங்களோடு கொண்டு வரப் போகிறேன். ஒன்று, இலங்கையிலே இப்போது இருக்கின்ற எரிபொருள் தொடர்பான பதற்ற சூழ்நிலை. QR கோட் என்று சொல்லக்கூடிய அரசாங்க அனுமதி பத்திரத்தோடு கூடிய இந்த தேசிய அளவிலான எரிபொருளை பெற்றுக்கொள்கின்ற நடைமுறை அனைவருக்கும் வந்திருக்கிறது. இரண்டாவது, அதன் காரணமாக ஏற்பட்டுள்ள வரிசை நெருக்கடிகள். இலங்கையின் எல்லா இடங்களிலும் இந்த நாளில் எரிபொருளுக்கான மிக பெரும் வரிசை நெருக்கடிகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது QR கோடு என்று கொண்டு வரப்படுகின்ற இந்த நடைமுறையை கேள்விக்குறியாக்கின்ற விடயமாக அமைந்திருக்கா, இல்லாவிட்டால் இந்த வரிசை என்பது சரியானதா? எவ்வளவு நாட்களுக்கு இலங்கையிலே எரிபொருள் எஞ்சி இருக்கும்? இது குறித்து அரசாங்கம் என்ன சொல்கிறது? ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற நடைமுறை வரப்போகிறதா மறுபடி ஒரு தடவை? எரிபொருள் மட்டுப்பாடு காரணமாக தட்டுப்பாடு ஏற்பட்டு இதன் அடிப்படையில் போக்குவரத்து பயணங்கள் போன்ற விடயங்களில் இன்னும் நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டு இதன் காரணமாக இலங்கையிலே மீண்டும் ஒரு தடவை போக்குவரத்து முடக்கம், பயண முடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இப்படியெல்லாம் பாரதூரமாக பல கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்க நேரத்தில் இந்த அரசாங்கம் கொஞ்சம் துரிதமாக செயற்பட்டு கொண்டிருப்பது போல தெரிகிறது. உண்மை, இந்த QR கோட் நடைமுறை கடந்த வாரமே வந்திருக்க வேண்டும் என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள். அது சரிதான். இதன் அடிப்படையில் செயற்கை பதுக்கல்கள் போன்ற விடயங்களை தடுத்திருக்கலாம். ஆனால் பெட்டர் லேட் தேன் நெவர் என்பதை போல இப்போதாவது இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டது என்று நாங்கள் ஆறுதல் அடைய வேண்டும். அதுபோல ஜனாதிபதி இன்று அவசரமாக தன்னுடைய செயற்குழுவை கூட்டி முக்கியமான பிரதானிகள் சில பேரை அழைத்து சில ஆலோசனைகளை நடத்தி இருக்கின்றார். இந்த போக்குவரத்து முடக்கம் போன்ற விடயங்களையும் அதுபோல அரசாங்க ஊழியர்களை ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறை மூலமாக செயற்பட செய்து எரிபொருள் தட்டுப்பாட்டை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்ற ஒரு நடவடிக்கையை பற்றி ஆலோசித்திருக்கிறார். இது பற்றிய விவரமான விடயங்களை கொண்டு வர போறேன். அதே போல உங்களுக்கு இருக்கின்ற QR கோட் சிக்கல்களை நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக பதிவிடுங்கள். இந்த QR கோட் நடைமுறையானது செயற்பாட்டுக்கு வருகிறது. எனவே அனைவரும் இதன் அடிப்படையில் தான் எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம் என்று பதிந்த ஒரு சிறிய காணொலியிலே வந்த கருத்துக்கள் மற்றும் கருத்து பகிர்வுகள் தொடர்பான விடயங்களுக்கான பதில்களையும் இப்போது ஏற்பட்டுகின்ற சில செயற்பாட்டு ரீதியிலான சிக்கல்களை பற்றிய விடயங்களுக்கான விளக்கத்தையும் முடிந்தால் இந்த காணொலியில் சுருக்கமாக கொண்டு வருகிறேன். இரண்டாவது விடயம், இப்பொழுது ஈரானில் ஏற்பட்டுகின்ற பதற்ற சூழ்நிலை. இது இன்று இஸ்ரேல் மீதான மிக பேரழிவு தாக்குதலுக்கு வழிவகுத்திருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே ஈரானிய புதிய உச்ச தலைவரான முஜ்தபா கமேனி மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் காரணமாக அவர் காயமுற்றிருக்கிறார். அவரை பற்றிய உண்மைகளை ஈரான் வெளியிடவில்லை என்று இஸ்ரேல் குற்றம் சுமத்தி கொண்டிருக்க, கடந்த 2 நாட்களாக பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இஸ்ரேலிய பிரதமரை காணவில்லை என்று சொல்லி ஈரான் ஊடகங்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றன. ஈரான் ஊடகங்கள் மட்டுமல்ல, சீன ஊடகங்கள் பலவும் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இறந்து விட்டார், இல்லாவிட்டால் அவருக்கு என்ன நடந்தது என்ற விடயங்களை இஸ்ரேல் வெளிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கேள்விகளை வழங்கியிருக்க, பெஞ்சமின் நெட்டன்யாஹூ இன்று அதற்கான பதிலாக தன்னுடைய காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த காணொலி பற்றியும் சந்தேகங்கள் எழுப்பப்படும். இது AI மூலமாக செயற்படுத்தப்பட்டது, இது உண்மையான காணொலி அல்ல, இப்படியான கேள்விகள் வரும். ஆனால் ஊடகங்கள் மூலமாக பெஞ்சமின் நெட்டன்யாஹூவின் மரணம் குறித்து என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டனவோ அதற்கான பதிலை எல்லாம் அவர் அந்த காணொலியிலே வழங்கியிருக்கிறார். அதை பற்றி விவரமாக நாங்கள் பார்க்கலாம். இதுபோல இப்போதைய சூழ்நிலையில் 16வது நாள் இஸ்ரேல் ஈரான் யுத்த களத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, முழுமையான பிந்திய நிலவரங்களை உங்களுக்காக கொண்டு வர போகிறேன். இப்போது விரிவான செய்திகள். எரிபொருள் தட்டுப்பாடு இலங்கையில் ஏற்பட போகிறதா? இதன் காரணமாக தான் அவசரமாக இந்த QR கோட் நடைமுறை கொண்டு வரப்பட்டதா? இந்த கேள்வி மக்கள் மத்தியில் பரபரப்பான கேள்வியாக எடுகிறது. அரசாங்கம் சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யவில்லை என்ற அடிப்படையில் தான் இப்போது அவசரமாக நேற்றைய நாளில் அறிவித்து இன்று அதிகாலை 6 மணி முதல் இந்த எரிபொருள் கொடுப்பனவு நடைமுறையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு எரிபொருள் ஒதுக்கீட்டு நடைமுறை வந்திருக்கிறது. ஒவ்வொரு வாகனங்களுக்கு இப்படிப்பட்ட அளவுதான் எரிபொருள் வழங்கப்படும் என்ற நடைமுறை கொண்டு வரப்படுகிறது. குறிப்பாக மோட்டார் சைக்கிள்களுக்கு 5 லிட்டர், முச்சக்கர வண்டிகளுக்கு 15 லிட்டர், கார்களுக்கு 20 லிட்டர், அதுபோல பேருந்துகளுக்கு 60 லிட்டர், அதுபோல வேன்களுக்கு 40 லிட்டர், இப்படியான நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று. இது போதாது, மாகாணங்களுக்கு இடையில் பயணிக்கின்ற பல பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கான தேவைகளுக்கு இது போதாது என்றெல்லாம் இப்பொழுது விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. அதுபோல QR கோட் நடைமுறைக்கு முன்னதாகவே இந்த QR கோட் செயற்படவில்லை, எங்களுக்கெல்லாம் நாங்கள் பழைய QR கோடை பதிந்து கொண்டிருந்தவர்களாக இருந்தால், நான் எங்களுக்கு சொல்வது இது 2023ஆம் ஆண்டு வரை செயற்பாட்டில் இருந்த வேளையில் அப்போது அந்த QR கோடை பெற்றிருந்தவர்களுக்கு அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. மாறாக அந்த குறிப்பிட்ட இணையதளத்துக்கு சென்று fuelpass.gov.lk என்ற இணையதளத்துக்கு சென்று தரவிறக்கிக் கொண்டால் போதும் என்ற நடைமுறை இருக்கிறது. ஆனால் ஏனையவர்கள், புதியவர்கள், இந்த புதிய கட்டமைப்புக்குள் நுழைந்து புதிய வாகனங்களை பெற்றுக்கொண்டோர், இல்லாவிட்டால் வாகனங்களை மாற்றிக்கொண்டோர், புதிய தொலைபேசி இலக்கத்தை மாற்றியோர் ஆகியோருக்கு இதை மீண்டும் ஒரு தடவை பதிவு செய்து பெற வேண்டும். அவர்களுக்கு அந்த இணையதளம் வேலை செய்யவில்லை. இதன் காரணமாக பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டிருந்தார்கள்.
அதுபோல இன்று காலை 6 மணிக்கு என்று அறிவிக்கப்பட்டது. நண்பகல் வரை இந்த QR கோட் நடைமுறையானது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் செயற்படுத்தப்படவில்லை. இதன் அடிப்படையில் முந்திக் கொண்டு மேலதிக பணம் கொடுத்து பல பேர் வாங்கிக் கொண்டார்கள். இது காலை 6-7 மணி அல்ல 8 மணி அளவில் வரிசைகள் உருவாகி இருந்தன நாடு முழுக்க. இந்த வரிசைகள் உருவானதுக்கான காரணம் வந்து பின்னர் வெளியான ஒரு விடயம், மீண்டும் ஒரு தடவை எரிபொருள் மாஃபியா வந்து உருவாகி கொண்டது. அவர்கள் QR கோட் நடைமுறையானது இன்னும் செயற்படுத்தப்படவில்லை என்று அறிந்தவுடன் தங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு எரிபொருளை பெற்றுக்கொண்டார்கள். அவ்வாறு விருப்பப்பட்ட அளவுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மேலதிகமாக பணத்தை அறவிட்டன என்று குற்றச்சாட்டு ஒன்று எழுந்திருந்தது. இது அரசாங்கத்துக்கு இந்த விவரம் கொண்டு செல்லப்பட்டது. ஊடகங்கள் மூலமாக உடனடியாக இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்ட பிறகு ஓரளவு இந்த நடைமுறை மீண்டும் செயற்பட ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது. இப்போது பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கும். இந்த QR கோடை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு என்ன செய்வது? வாகனங்களை மாற்றிக்கொண்டோர், அதாவது வேறு யாரோ பயன்படுத்திய வாகனத்தை இப்பொழுது தங்களது பெயருக்கு மாற்றி எடுத்துக்கொண்டோருக்கு அந்த QR கோட் நடைமுறை வேலை செய்யவில்லையாமே, இது எவ்வாறு செயற்படுத்தப்படுவது என்று பல்வேறு கேள்விகள். இதற்கான பதில்களை எல்லாம் இப்பொழுது இந்த QR கோட் நடைமுறையை கொண்டு வந்திருக்கின்ற இலங்கையின் எரிசக்தி அமைச்சு, வலசக்தி அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. அதாவது தொலைபேசி இலக்கங்கள் மாற்றமுற்றோர், தாங்கள் வாகனங்களை பயன்படுத்திய வாகனங்களை விற்றிருப்போர் உடனடியாக இந்த கட்டமைப்புக்கு சென்று தங்களது பெயரிலே பதிந்திருக்கின்ற இந்த வாகனத்தின் அந்த பதிவை அழித்து விடுமாறு சொல்கின்றார்கள். இதனால் மற்றவர்களுக்கு இது பதிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று, அதாவது 15ஆம் தேதி நள்ளிரவு வரை இதுவரைக்கும் நீங்கள் புதிய QR கோடை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் நாளைய தினம் அது நிவர்த்தி செய்யப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது. இல்லாவிட்டால் உடனடியாக பலசக்தி அமைச்சின் இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு இருக்கின்ற சிக்கல்களை தீர்த்துக் கொள்ளலாம். ஆனால் QR கோட் இல்லாமல் எரிபொருளை எங்கும் பெற்றுக்கொள்ள முடியாது, என்ன காரணத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று அறிவிக்கப்படுகிறது. இது போன்ற சிக்கல்களை நீங்கள் யாராவது எதிர்கொள்கின்றீர்கள்? அப்படி எதிர்கொண்டால் நீங்கள் தயவு செய்து கமெண்ட்ஸாக உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். முடியுமானால் நான் பார்த்தவுடன் அதுக்கான தீர்வை தர உரிய இடங்களுக்கு தொடர்பு கொள்ள என்னாலான முயற்சியை உங்களுக்கு செய்து தருகிறேன். ஆனால் இன்றைய நாளில் பல்வேறு இடங்களில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய அளவுக்கு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் மிக பெரும் வரிசைகள் உருவாகி இருந்தன. இந்த போக்குவரத்து நெரிசல், எரிபொருள் வரிசைகள், ஏற்பட்ட பதற்ற சூழ்நிலைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பல விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டதாக இந்த நாளில் வீதி போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மாதிபரான TPGJ சேனாதீர தெரிவித்திருக்கிறார். இவர்தான் போக்குவரத்து போலீஸ் பிரிவுக்கும் பொறுப்பானவர். ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்த எரிபொருள் வரிசைகள் காரணமாக பல மரணங்கள் எரிபொருள் வரிசைகளே ஏற்பட்டிருந்தன. QR கோடு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஓரளவுக்கு இது நடைமுறைக்கு சரியானதாக அமைந்திருந்தாலும் கூட இப்போது திடீரென்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதற்றமும் பயப்பீதியும் காரணமாக பொதுமக்கள் பெரிய அளவில் வரிசைகளை இணைக்கின்றார்கள். அங்கு வரிசைகளில் நின்று எரிபொருளை பல அளவு அவர்கள் தீர்த்துக் கொள்கிறார்கள் என்பது மிக கொடுமையான விடயம் ஒன்று. අපිට තෙල් තියෙන ඕන තරම් කාංචන රුපියලක් ගානවා මේමයි කියලා කාංචන දැන් ගෙනාව කාංචන අමිතුමා ගෙනාවු QR කෝඩ් එක නැවත ආපත්තට ගියානේ. ඒ QR කෝඩ් එක ඕක මුලින්ම කරා නම් ඔය විදිහටම පොඩ්ඩක් ඇදගෙන ගියා නම් අද මේ 5 දෙනා අර්බුදේ දෙන්න. දැන් යුද්ධයක් තියෙනවා කියලා තෙල් පොලිම් වලට එන්න කිව්වා. මුලින්ම ඈ යුද්ධයක් නෑ මේ රටේ නෙමෙයි යුද්ධ තියෙන්නේ. ඊට පස්සේ ගාන වැඩි කරා කොහොම හරි අන්තිමට. යුද්ධයක් නැතුව කොහොම හරි ගේම ගැව්වානේ. වැඩේ අපි ආන්නේ QR කෝඩ් එක මුලින්ම අර යුද්ධ වෙලාවේ පොඩ්ඩක් මේව කරා නම් මිනිස්සු පෝලිං වල ඉන්නෙත් නෑ ඔය විදිහට යන. දැන් කාංචන මෙතුමා කරපු දේම තමයි මේ වැඩේ වෙන්නේ. දැන් රුපියලක් නෑ. දැන් කාංචන මෙතුමා හොරකුත් දෙවේ. ඒක නැත්ත සිද්ධිය. ඈ දැන් මේ යන්නේ මහින්ද මාත්‍යා කරපු විදිහටම තමයි, වෙන දෙයක් කරන්නේ නෑ. එළන වැඩන්නේ රටේ. හැබැයි මෙහෙමයි ආණ්ඩුවටම දොස් කියලා වැඩක් නෑ. රටේ හැමදාම ප්‍රශ්නේ තියෙනෝනේ, ලෝකෙම තියෙනෝනේ. இந்த QR கோட் நடைமுறையானது இப்படி எரிபொருள் சிக்கல் ஒன்று வரும் என்று தெரிந்திருந்தால் அரசாங்கம் ஒரு வாரத்துக்கு முன்னதாகவே செயற்படுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் இது ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்த QR கோட் நடைமுறை, எனவே தாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று வீம்பு பிடிவாதம் பிடித்திருந்தது என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள். பரவாயில்லை, நெவர் லேட் தேன் பிஃபோர் என்று சொன்னதை போல இப்போதாவது இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோல ஈகோ பார்க்காமல் முன்னைய கட்டமைப்பு தான், அந்த கட்டமைப்பை புதுப்பித்து தாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று செயற்படுத்துவது உண்மையில் பாராட்டக்கூடிய ஒன்று. போலீஸ் மாதிபர் என்ற ஒரு முக்கியமான குறிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். இந்த QR நடைமுறை வந்ததும் ஒவ்வொரு வாகன வகைக்கும் தேவையான எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். எனவே பொதுமக்கள் பீதி அடைந்து ஒரே நேரத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். உங்களுக்கு தேவையான போது உங்களுக்கு தேவையான எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு சென்று போகும் வழியிலோ வரும் வழியிலோ சென்று எரிபொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு வாரத்துக்கான ஒதுக்கீடு அப்படியே இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது என்று சொல்கிறார்கள். பொதுமக்கள் நிதானமாக செயற்பட்டால் எரிபொருளுக்கு எங்கேயும் தட்டுப்பாடு வராது. அதுபோல செயற்கை பதுக்கல்களை தடுத்து நிறுத்த முடியும். அனைவருக்கும் பாதுகாப்பான அளவு எரிபொருள் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் எரிபொருள் போதுமான அளவு இலங்கையிலே கையிருப்பில் இருக்கிறதா? இது பொதுமக்களது கேள்வி. காரணம், வெளிவருகின்ற பல்வேறு செய்திகள், அதுபோல பல்வேறு ஊடகங்களும் ஏற்படுத்துகின்ற பரபரப்புகள் காரணமாக எரிபொருள் தீர்ந்துவிடும், அடுத்த எண்ணெய் கப்பல் வராது என்று சொல்ல புறப்பட்டு விட்டார்கள்.
ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் எங்களுக்கு இந்த எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டதும் வரிசைகள் 2-3 நாட்களாக நீடித்திருந்ததற்குமான காரணம், அப்போது எரிபொருள் வாங்க இலங்கையிடம் பணம் இருக்கவில்லை. எரிபொருள் கப்பலை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு போதுமான டாலர் கையிருப்பிலே இருக்கவில்லை. இப்போது அதல்ல சிக்கல். இப்போது ஈரானில் ஏற்பட்டிருந்த இந்த சூழ்நிலை காரணமாக, மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை காரணமாக அங்கே இருந்து எரிபொருள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. மற்றபடி இலங்கை எரிபொருளை கடனுக்காவது எங்கேயாவது இருந்து வாங்கிக் கொள்ளலாம். அதுக்கு தேவையான அளவு பணம் இங்கே இருக்கிறது. இதுபோல மேலதிக எரிபொருளை பெற்றுக்கொள்ள இந்தியாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடிந்தாயிற்று. எனவே அரசாங்கம் சொல்கின்ற உறுதியை நாங்கள் ஓரளவுக்கு நம்பலாம். எரிபொருள் தட்டுப்பாடு கொண்டு ஏற்படாத அளவுக்கு செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற வேளையில், இன்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜானக ராஜகர்ம மக்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார். மத்திய கிழக்கு போர் சூழலால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் அவசரப்பட்டு எரிபொருளை நிரப்பாதீர்கள். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாது. 1 மாதத்துக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் இருக்கிறது என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அடுத்த மாதம் இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. ஏற்கனவே ஆர்டர் செய்யப்பட்ட எரிபொருள் கப்பல்களில் திட்டமிட்டபடி நாட்டை வந்தடைந்து கொண்டிருக்கிறது. எனவே தட்டுப்பாடு ஏற்படாது. இப்போது நாங்கள் இந்த எரிபொருள் கட்டுப்பாட்டு முறையை கொண்டு வந்தது, QR கோட் நடைமுறையை கொண்டு வந்தது தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தி தனிப்பட்ட முறையில் எரிபொருளை வாங்கி குவிக்கின்ற பதுக்கலில் ஈடுபடுகின்றோரை தடுப்பதற்கு மட்டுமே. மற்றபடி தட்டுப்பாடு என்பது ஏற்படாது என்ற ஒரு விடயத்தை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். QR முறைமையும் தொழில்நுட்ப கோளாறையும் சேர்த்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தவும் சட்டவிரோத விற்பனையை தடுக்கவும் இந்த QR கோட் நடைமுறை மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்று காலை, அதாவது 15ஆம் தேதி காலை இந்த முறையில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருந்தது. ஆனால் இது நாடு முழுக்க இப்பொழுது சீர் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். அதே போல 16ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த நாள் முதல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் கையிருப்பு மற்றும் QR மூலம் விற்பனை செய்யப்படுகின்ற விவரங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படும். இதில் ஏதாவது மோசடிகள் அல்லது முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் அனுமதி பத்திரம் முற்றாக இல்லாதாக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை பிறப்பித்திருக்கிறார். இது ஒரு நல்ல விடயம். இதுபோல பொது போக்குவரத்துகள், அத்தியாவசிய தேவைகள், ஆம்புலன்ஸ் போன்றவை, அதுபோல அபிவிருத்தி தொழில்துறைகள் மற்றும் உற்பத்தி தொழில்துறைகள் போன்றவற்றுக்கு தேவையான மேலதிக எரிபொருள் கொடுப்பனவை முறையான நடைமுறை மூலமாக பெற்றுக்கொள்ளவும் தாங்கள் தேவையான நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக அவர் உறுதி வழங்கியிருக்கிறார். பொதுமக்களும் தங்களுக்கு தேவையான நேரத்தில் எரிபொருளை நிரப்பிக் கொள்ளலாம். இதற்காக பதற்றம் அடைய வேண்டிய தேவை கிடையாது என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் மக்கள் இதை கேட்பதாக இல்லை. தொடர்ச்சியாக பல இடங்களில் வரிசைகள் போட்டுத்தான் இருக்கிறார்கள். அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிதானமாக அவர்களை செயற்பட இந்த அரசாங்கம் சரியான நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும். இதற்கிடையில் மீண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற கேள்வி எழுந்திருந்தது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? மீண்டும் ஆன்லைன் கல்வி, அதுபோல எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோமை ஆரம்பிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்து உருவாகுமா என்ற கேள்விக்கு ஜனாதிபதியை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கூட்டம் மூலமாக பதில் வழங்கியிருக்கின்றனர். ஒன்று, மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகிற இந்த தீவிரமான போர் சூழலை அடுத்து ஏற்பட போகின்ற நெருக்கடியை சமாளிக்க என்னென்ன செய்யலாம் என்ற ஒரு விடயத்தை இன்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அவசரமான செயற்குழு ஒன்றை கூட்டி இதன் அடிப்படையில் சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் அவர் தன்னுடைய ஆலோசனைகளை, பரிந்துரைகளை வழங்கியிருப்பதாகவும் தெரிகிறது. எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தும் நோக்கிலே அரசாங்க ஊழியர்களை வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பது குறித்து ஆராயுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளிடம் கேட்டிருந்தார். அமைச்சர்களும் இங்கே கலந்து கொண்டார்கள். இதுபோல முறையான திட்டமிடலோடு கூடிய நடைமுறையை இப்பொழுது QR சிஸ்டம் மூலமாக கொண்டு வந்திருப்பதோடு சேர்த்து இவ்விவசாயம், மீன்பிடி, கைத்தொழில் துறைகளுக்கு எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்ய டிஜிட்டல் QR முறையில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமா என்பது குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். அதுபோல சுகாதார சேவை, கல்வித்துறை இப்போதைய சூழ்நிலையில் நெருக்கடிகளுக்கு மத்தியில் கல்வி நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்ற கேள்வி. இன்னொரு பக்கம் சுகாதாரத்துறையை பொறுத்தவரையில் மருத்துவ மற்றும் அத்தியாவசிய சேவைகள் தடையில்லாமல் நடைபெறுவதற்கும் மருத்துவர்கள் சகல இடங்களுக்கு பணியாற்றுவதற்கு செல்வதற்கு தேவையான அளவு எரிபொருளை வழங்குவதற்கும் இது பற்றி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பல்வேறு விடயங்கள். GMOA சொல்லக்கூடிய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஏற்கனவே தங்களது மருத்துவர்களுக்கு தங்கு தடையில்லாமல் எரிபொருளை இப்போது கட்டுப்பாட்டு அளவை தாண்டி வழங்குமாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இதே போல இந்த சந்திப்பிலே கலந்து கொண்ட அமைச்சர்கள் விஜித ஹேரத், குமார ஜெயக்கொடி, அனில் ஜெயந்த, மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, ஜனாதிபதியின் ஆலோசகர்கள், அதுபோல லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர்கள் ஆகியோரிடமிருந்தும் பல்வேறு ஆலோசனைகள் இப்பொழுது கேட்கப்படுகின்றன. ஜனாதிபதி ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையானது கோவிட் காலத்தை விட மாறுபட்டது. எனவே புதிய சவால்களுக்கு ஏற்ப மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனைவரும் தயாராக வேண்டும். அது மக்களை பாதிக்காத வகையில், மக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத வகையில் அமைய வேண்டும் என்று ஆலோசனையை விடுத்திருக்கின்றனர். புதிய ஆலோசனைகளுக்கான முக்கியத்துவம் வழங்கப்படும். அந்த ஆலோசனைகளை சரியான பரிந்துரைகள் மூலமாக வழங்குமாறு அவர் கூறியிருக்கிறார். எனவே தொடர்ந்து வரும் நாட்கள் முக்கியமானவையாக இருக்கும். குறிப்பாக இந்த QR கோட் செயற்படுத்தப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு 24 மணித்தியாலங்கள் 48 மணித்தியாலங்கள் கடந்த பிறகுதான் இதன் சரியான செயற்பட்ட எவ்வாறு என்று அறிந்து கொள்ளலாம். அதுபோல தட்டுப்பாடு ஏற்படாது என்ற அரசாங்கம் உறுதி வழங்கியிருப்பதை மக்கள் ஓரளவுக்கு நம்பி செயற்பட வேண்டும். காரணம், நான் சொன்னது போல இது மாறுபட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் கடந்த காலங்களில் இந்த QR கோடை விமர்சித்த அதே நபர்கள் இப்போது அரசாங்கத்தில் இருந்து இந்த QR கோட் நடைமுறையை பாராட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதும் அரசியலின் வேடிக்கை வினோதங்களில் உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இதுவேளையில் இலங்கை வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு எந்த விதத்திலும் இந்த போக்குவரத்து தடங்கல்கள் ஏற்படாத வகையில் எரிபொருள் சீராக விநியோகிக்கப்படும் என்பதையும் அரசாங்கம் அறிவிக்க தவறவில்லை. மறுபக்கம் வாகன இறக்குமதிகள் ஆகியவற்றுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும், மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இப்பொழுது எழ ஆரம்பித்திருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், வாகன இறக்குமதிகள் மூலமாக ஏராளமான டாலர்கள் எங்கள் நாட்டை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. டாலர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால், அதற்கான வாய்ப்பு எப்படி ஏற்படும் என்று சொன்னால், எரிபொருள் விலைகள் சரையலென்று உயரும் போது அதை வாங்குவதற்கேற்ற கையிருப்பு கையிலே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தான் வாகன இறக்குமதிகள் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுவது நல்லது என்ற ஆலோசனைகள் என்ற கருத்துக்கள் இப்பொழுது வெளியிடப்பட ஆரம்பித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் நாட்டிலே இப்போது நிலவி வருகின்ற அதிதீவிர வெப்பநிலை காரணமாக 14 மாவட்டங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் குறிப்பாக 16 திங்கட்கிழமை இது பற்றிய மிக கடுமையான எச்சரிக்கைகள் சில முக்கியமான மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. கோஷன் லெவல் என்று சொல்லக்கூடிய அதி உயர் மட்டத்திலே இந்த வெப்பநிலை இருக்கக்கூடிய ஆபத்து கொண்ட பிரதேசங்களாக மேல் மாகாணம், சபரகமோ மாகாணம், தென் மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணம் ஆகிய மாகாணங்களும், அந்த மாகாணங்களில் உள்ள மாவட்டங்களும், மொனராகலை, மன்னார், அனுராதபுரம், வவுனியா போன்ற மாவட்டங்களுக்கும் இந்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. போதுமான அளவு நீரை உட்கொள்ளுங்கள், அதுபோல அதிகமான வெயிலில் செல்லாதீர்கள், தேவையற்ற உடற்பயிற்சிகள் இல்லாவிட்டால் விளையாட்டு சம்பந்தப்பட்ட வேலைகள், வெளிக்கள வேலைகள் ஆகியவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்ற கோரிக்கைகள் இப்பொழுது மருத்துவர்களால் பொதுமக்களுக்கு முன்வைக்கப்பட்டுகின்றன. இப்போது நாங்கள் சர்வதேச செய்திகளுக்கு செல்வோம். ஈரான் இஸ்ரேல் பக்கம் செல்ல முதல் இந்தியாவிலிருந்து கிடைத்திருக்கிற மிக முக்கியமான செய்தி. இந்தியா என்றவுடன் எங்களுக்கு அதிகமாக நாங்கள் அவதானிக்கின்ற ஒரு விடயம் தமிழ்நாடு. தமிழ்நாடு தேர்தல் முன்னெப்போதும் இல்லாத மாதிரி இம்முறை அதிகமாக இலங்கையில் உள்ளவர்களாலும் புலம்பெயர் தேசத்தில் உள்ள இலங்கையர்களாலும் கூட அவதானிக்கப்படுகிறது. அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, இம்முறை தமிழ்நாட்டு தேர்தல் முன்னெப்போதும் இல்லாத மாதிரி 4 கோணங்களில் மோதல் இடம்பெறப் போவதாக சொல்லப்படுகிறது. திமுக, அதிமுக, சீமானின் நாம் தமிழர் கட்சி, இது போல புதிதாக அரசியலுக்குள் பிரவேசித்திருக்கின்ற நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம். இந்த 4 முறை மோதல்கள். இந்த 4 முறை மோதல்களோடு கூட்டணிகள் ஒரு பக்கம் இருக்க, இது முதலாவது காரணமாக இருக்க, 2வது காரணம் விஜய் அவர்கள் தனித்து நின்று இந்த தேர்தலை இப்போது எதிர்கொள்கின்றார் என்ற ஒரு அடிப்படையும், ஈழத்தவரை முன்னிறுத்தி தேர்தலில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டு வருகின்ற இல்லாவற்றால் கட்சியினருக்கு இடையில் ஏற்பட்டு வருகின்ற வாக்குவாதங்கள், தகராறுகள், வாத பிரதிவாதங்கள் போன்ற விடயங்கள் ஒரு பக்கம். இவர்கள் எப்படியான வாக்கு பிரிப்பிலே ஈடுபடுவார்கள், இல்லாவற்றால் இவர்களுக்கு கணிசமான அளவு ஆசனங்கள் கிடைக்குமா என்ற ஆர்வத்தோடு பல பேர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழக அரசியல் கணக்குகளை பொறுத்தவரையில் நாங்கள் சரியான முறையில் கணிப்பிட முடியுமா தெரியாது. ஆனால் தமிழக அரசியல் நோக்கர்களது கருத்துக்களை அவதானித்து நாங்கள் ஒரு சில விடயங்களை முன்னிறுத்திக் கொள்ளலாம். தேர்தல் வரும்போது அதற்கான காலம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்று தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஆகியவற்றுக்கான சட்டப்பேரவை தேர்தல் குறித்த அறிவிப்புகள் இன்று இந்தியாவின் தேர்தல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளன. இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு இடம்பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர் நடத்திய ஊடக சந்திப்பிலே இது பற்றிய முழுமையான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் தேர்தல் நடத்திய விதிமுறைகள் பற்றிய அந்த அறிவிப்பிலே தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு இடம்பெறும். வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்படும். அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி ஆகிய இடங்களிலும் தேர்தலுக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவையும் ஒரே கட்டமாக வெவ்வேறு திகதிகளில். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி, மேற்கு வங்கத்தில் 2 நாட்களாக தேர்தல் இடம்பெறும். அதுபோல புதுச்சேரியின் தேர்தல் முடிவுகளும் ஏனைய 4 மாநிலங்களின் தேர்தல் முடிவுகளும் தமிழகத்தின் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற மே மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்படும். தமிழக தேர்தலின் அடுத்த விவரங்களை பார்த்தோம் சொன்னால், வேட்புமனு தாக்கல் வருகின்ற 30ஆம் தேதி முதல் இடம்பெறும். வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி இடம்பெறும். அதுபோல வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளாக ஏப்ரல் 9ஆம் தேதி அறிவிக்கப்படுகிறது. வாக்குப்பதிவு தேதி 23. அதற்கு பிறகு முடிவு அறிவிக்கப்படும் மே மாதம் 4ஆம் தேதி. இப்போதைக்கு தமிழக அரசியல் எப்படி இருக்கிறது, யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், புதுச்சேரியில் என்ன ஆட்சி இடம்பெறுகிறது என்று சொல்லி அறியாதவர்கள் இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு நாட்டின் அரசியலையும் ஒவ்வொருவர் அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கலாம். அதற்கான உரிமை இருக்கிறது, உரிமை இல்லாமலும் இருக்கிறது. அதை பற்றிய ஒரு ஞாபகப்படுத்தல். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2021ஆம் ஆண்டு இறுதியாக இந்த சட்டப்பேரவை தேர்தல் இடம்பெற்ற வேளையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்று அவர்கள் இப்பொழுது 5 ஆண்டுகள் முழுமையான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரையில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. அதே போல கேரளாவை பொறுத்தவரையில் இடதுசாரி ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் கழகம் எவ்வாறு இருக்கிறது, யார் யாரோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள், இதர விவரங்களும், யாருக்கு இப்போது வாய்ப்பு இருக்கிறது, புதிய கூட்டணி விவரங்கள் ஏதாவது மாறுபடுமா, இப்போதைக்கு தனித்து தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும். இந்த முடிவுகளில் ஏதாவது மாற்றம் வருமா? திராவிட முன்னேற்ற கழகம் 24 கட்சிகளை கொண்ட ஒரு பெரும் கூட்டணி ஒன்றை உருவாக்கி இருக்கிறது.
அதிமுக கூட்டணி இன்னொரு பக்கம். இவர்களில் ஏதாவது மாற்றங்கள், சேர்ந்து செயற்படும் நடைமுறைகள் ஏதாவது உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அரசியல் காட்சிகள் எப்படி மாறும் போன்ற விவரங்களை தொடர்ந்து வரும் நாட்களில் நாங்கள் பார்ப்போம். இப்போது அப்படியே மத்திய கிழக்குக்கு செல்வோம். இன்று இஸ்ரேல் மீது கடும் தாக்குதல் என்று சொல்லும்போது, இந்த 46 மணித்தியாலத்தில் இஸ்ரேல் மீது மிக பெரும் தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறது. டெல் அவீவ் பகுதியில் மிக பெரும் சேதாரம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது வெளியே இஸ்ரேல் ஊடகங்கள், அமெரிக்க சார்பு ஊடகங்களில் வெளிவராத தகவல்கள் என்று ஈரானிய சார்பு ஊடகங்கள், அதுபோல சீன ஊடகங்கள் சிலவற்றில் சில காணொலிகள், ஒளிப்பதிவுகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. இதில் இஸ்ரேல் கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பதாகவும் டெல் அவீவ் பகுதியில் மிக பெரும் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. டெல் அவீவில் 100கணக்கானோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் இது குறித்த முழுமையான விவரங்களை இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஊடகங்கள் எதுவும் வெளியிடவில்லை. ஆனால் பதிலுக்கு இந்த இஸ்ரேல் ஈரானின் இஸ்ஃபஹான் மாகாணம் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அங்கே 12 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கலாம் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராஜியை பொறுத்தவரையில் டெஹரான் எப்போதும் டெல் அவீவோடு, அதாவது இஸ்ரேலோடு தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொன்னதில்லை. மாறாக அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் அவர்களது நேச நாடுகள் யார் வந்தாலும் தாங்கள் நீண்டகால யுத்தத்துக்கு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார். மறுபக்கம் அமெரிக்கா தாங்களும் யுத்த நிறுத்தத்துக்கு தயாரில்லை, தாங்கள் எந்த வகையிலும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எண்ணத்தை தாங்கள் வெளிப்படுத்தவில்லை, தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதே தங்களது நோக்கம் என்று சொல்லி அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். மறுபக்கம் டெஹ்ரானில் இப்பொழுது தீனா போர்க்கப்பலிலே இலங்கைக்கு வெளியே இருந்த சர்வதேச கடல் எல்லையில் கொல்லப்பட்ட அந்த 84 மரணித்தவர்களுக்கும் இறுதிச் சடங்குகளை நடத்த தாங்கள் தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். 180 பேருக்கு மேலே பயணித்த அந்த கப்பலில் பெரும்பாலானவர்கள், 100கணக்கானோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்ட வேளையிலும் இப்பொழுது சடலங்களாக காப்பாற்றப்பட்ட அந்த சடலங்களின் எண்ணிக்கை 84. எனவே அவர்களுக்கான இறுதிச் சடங்குகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுது ஈரான் செய்து வருகிறது. மறுபக்கம் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்களில், குறிப்பாக இஸ்ரேல் மீது மட்டுமல்ல, அமெரிக்காவின் தளங்கள் இருக்கின்ற இடங்களில் நடத்திய தாக்குதல்களில் மிக பெரும் சேதாரத்தை ஈரான் ஏற்படுத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பாக்தாத் விமான நிலையத்துக்கு அருகேயும் ஒரு தாக்குதல் இன்று ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முதல் ஏற்பட்டிருக்கிறது. 4 பேர் காயமுற்றிருப்பதாக ஈராக் ஊடகம் தெரிவித்திருக்கிறது. மறுபக்கம் துபாய் பகுதியிலும் சவுதி அரேபியாவில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்காவின் வங்கிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுகின்றன. இதில் அமெரிக்க தூதரக பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் பற்றிய காணொலியும் வெளியாகி இருக்கிறது. மறுபக்கம் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதில் இஸ்ரேலின் நகரங்களான கிரியாட் ஷிமோனா மற்றும் அவீம் ஆகிய நகரங்கள் மீது ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல்கள் மிக பெரும் அடிவேடை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ எங்கே என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அண்மையில் வெளியான ஒரு காணொலி ஒன்று, அந்த காணொலியிலே ஒரு ஊடகர் சொல்கின்றார், இதுதான் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ வசித்து வந்த இடம், அந்த இடம் முழுக்க நொறுங்கி போயிருக்கிறது, மிக பெரும் தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது என்று. Right now in one of the locations that was attacked, you can see just behind me Prime Minister Benjamin Netanyahu, who has visited this place. This is one of the locations where a deadly attack took place. 9 people were killed and there were in fact more than 25 who were injured out here. You could see Netanyahu in fact visiting this particular location out here, and this is the latest that we are picking up in Bet Shemshesh, where in fact these are the visuals of the. அதற்கு பிறகு பெஞ்சமின் நெட்டன்யாஹூ 2 நாட்களாக வெளியே வரவில்லை. அவரது மகன் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்த ட்வீட் தகவல்கள் போன்றவை இப்போது வெளிவருவதில்லை. எனவே ஏதோ நடந்திருக்கிறது என்ற ஊகங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. இது இஸ்ரேலிய எதிர்ப்பு ஊடகங்கள் மட்டுமல்ல, இஸ்ரேலிய சார்பு ஊடகங்களிலும் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ வெளியே வந்து தான் இருக்கிறேன் என்று வெளிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். நேற்று முன்தினம் வெளியான பெஞ்சமின் நெட்டன்யாஹூவின் சில புகைப்படம், அதுபோல இஸ்ரேலிய IDF என்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்ட காணொலியில் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ வித்தியாசமாக இருந்தார், அவரது கைகளில் 6 விரல்கள் தென்பட்டன, எனவே இது AI காணொலியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஊகங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. இதற்கெல்லாம் பதிலளிக்கும் விதமாக இன்று பெஞ்சமின் நெட்டன்யாஹூ ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த காணொலியிலே அவர் ஒரு கோப்பி கடைக்கு வந்து, ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து காஃபி ஆர்டர் செய்து குடிக்கிறார். அதுபோல தன்னுடைய 5 விரல்களை காண்பிக்கின்றார். 2 கைகளிலும் தனக்கு 5 விரல்கள் மட்டும்தான் இருக்கின்றன என்று சொல்லி வெளியான விடயங்கள், ஊகங்கள், வெறும் கட்டுக்கதைகள் என்று வதந்திகள் உழைப்பதற்காக அந்த காணொலியை வெளியிட்டிருப்பதாக தெரிகிறது. מה שאלת אותי? ראש הממשלה אומרים ברשת שאתה בכלל מת? אני מת על קפה, אתה יודע מה? אני מת על העם שלי. איך הם מתנהגים, פנטסטי. אתה רוצה לספור את מספר אצבעות? אתה יכול להראות לנו? פה. פה. ראית? יפה מאוד. לחיים. ראש הממשלה מסר לאנשים שיוצאים ומתאווררים? לצאת להתאוורר, אבל ליד מרחב מוגן.
והעמידה שלכם היא מדהימה, נותנת כוח לי, לממשלה, לצה"ל, למוסד. אנחנו עושים דברים שאני לא יכול לשתף ברגע זה, אבל עושים דברים מכים באיראן חזק מאוד, גם ביום הזה, גם בלבנון, ממשיכים. אתם אומרים לי להמשיך, אני אומר לכולכם, גם אתם תמשיכו. תמשיכו להישמע להוראות פיקוד העורף, כל הזמן, להישמע להוראות פיקוד העורף, וגם לראשי הערים, להיות תמיד ליד מרחב מוגן. ואנחנו נקל ככל שהדבר ניתן. ותודה לך על הקפה, הוא מצוין. אני לא יודע לגבי הקלוריות, זה נראה לי מסוכן מאוד. எனவே அவர் உயிரோடு இருந்தால் அவரை தாங்கள் துரத்தி தேடி கொள்வோம் என்றுதான் ஐஆர்ஜிசி அறிவிக்கிறது. எனவே உயிரோடு இருந்தால் என்ற கேள்விதான் பெரிய ஒரு முக்கியமான கேள்வியாக இங்கே இருக்கிறது. கடந்த மார்ச் 13ஆம் தேதிக்கு பிறகு அவரை காணவில்லை என்ற விடயம்தான் இப்போது ஊடகங்களில் ஊதி பெருப்பிக்கப்பட்ட ஒன்றாக அமைந்திருந்த நேரத்தில் தான் அவருடைய காணொலி என்று வெளியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஈரானின் தூதரகம் ஒரு சமூக வலைத்தள பதிவிலே பெஞ்சமின் நெட்டன்யாஹு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது முக்கியமானதல்ல, மாறாக மினாம் என்ற இடத்தைச் சேர்ந்த அண்மையில் பாடசாலை ஒன்றின் மீது அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் சார்பு படைகள் நடத்திய தாக்குதல் காரணமாக 160 பேருக்கு மேலே கொல்லப்பட்டார்களே, அந்த பாடசாலையில் உயிரிழந்த சிறுமி ஒருவருடைய உயிரை விட பெஞ்சமின் நெட்டன்யாஹுவின் முழுமையான உயிர் எந்த விதத்திலும் பயனுடையது அல்ல என்று சொல்லி குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே பெஞ்சமின் நெட்டன்யாஹுவை பொறுத்தவரையில் அவர் இப்போது தேடப்பட்ட ஒருவராகவே இருக்கிறார் என்று ஐஆர்ஜிசி சொல்லியிருக்க, இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்கள் இதை பெரிய அளவில் பொருட்படுத்தவில்லை. இன்று நெட்டன்யாஹுவின் காணொலி வெளிவரும் வரை அவர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்தேகம் இருந்தாலும் கூட, பொதுமக்களுக்கு பொதுவான சந்தேகம் இருந்தாலும் கூட, அவர் கொல்லப்பட்டிருக்க மாட்டார் என்ற நம்பிக்கையோடு பல பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுவேளை இப்போது 16வது நாளாக இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்தத்திலே இந்திய நாள் வரை இடம்பெற்ற முக்கியமான தாக்குதல் சம்பவங்கள் மற்றும் இதர விடயங்களை பொறுத்தவரையில் இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பாக இப்போது ஈரான் ஊடகம் ஒன்று வெளியிட்ட தகவலில் 10க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மறுபக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வருகின்ற தாக்குதல்களில் 200க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாக ஈரானின் சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. டெல் அவீவில் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு எதிராக பொதுமக்கள் மிக பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக இன்று இஸ்ரேலிய துருப்பினர் ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தியதாகவும் அவர்களுக்கு காயம் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் கிரெனேட் தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும், இது உண்மையில் பாதுகாப்பான கிரெனேட் தாக்குதல் என்று இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் எச்சரிக்கை பிறப்பிக்கப்படுகின்ற கண்ணீர் புகை தாக்குதல் போன்றது என்று சொல்லப்பட்டாலும் பல பேருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. ஈரானில் இப்பொழுது பொதுமக்கள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்களுக்கு மிக பெரும் எதிர்ப்பு ஒன்று உருவாகி இருக்கிறது. ஆனால் ஐஆர்ஜிசி தன்னுடைய 50வது ஏவுகணை அலை தாக்குதலை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து அமெரிக்க சார்பு தளங்களை அமைத்துள்ள அரேபிய நாடுகள் அந்த தளங்களை கலைக்கும் வரை தங்களது தாக்குதல்கள் இடம்பெறும். பொதுமக்களை எனவே அந்த நாடுகளிலிருந்து வெளியேறி செல்லுமாறு அவர்கள் தங்களது எச்சரிக்கையை பிறப்பித்திருக்கிறார்கள். கார்க் தீவின் மீது நேற்று நாடு நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து தங்களுடைய தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்படும் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இதே போல இன்று அராகச்சி ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தங்களுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் மிகச் சிறப்பாக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு விடயத்தை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றனர். இதுபோல ஹோமஸ் நீரிணையை பொறுத்தவரையில் ஐஆர்ஜிசியின் புதிய படைத்தளபதியான அலி ரேசா டங் சிரி இது பற்றி தகவலை சொல்லும் போது இந்த ஹோமஸ் நீரிணை எப்போதும் மூடப்பட்டிருக்கவில்லை, மாறாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. எனவே தாங்கள் இதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். அது மிக முக்கியமான நீரிணை பயணப்பாதை என்ற அடிப்படையில் அதன் வழியாக கப்பல்கள் பயணிக்கலாம், ஆனால் தங்களுடைய ஆணையை மீறி யாரும் பயணிக்க முடியாது என்று எதிர்வு கூறியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை பொறுத்தவரையில் ஈரானில் உள்ள 15,000 முக்கியமான தளங்கள் குறிவைக்கப்பட்டதாக சொல்லியிருக்கின்றனர். மறுபக்கம் ஈரானை பொறுத்தவரையில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத், கட்டார் போன்ற நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் அனைத்துமே குறிவைக்கப்படும். தாங்கள் பொதுமக்களை குறிவைப்பதில்லை, மாறாக அமெரிக்க தளங்கள் இருக்கின்ற இடங்களையே தாக்குகிறோம். அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து இருந்தால் அவர்கள் உடனடியாக அங்கே இருந்து விலகிச் செல்ல வேண்டும், வெளியேறி செல்ல வேண்டும் என்று அறிவித்திருக்கிறது. இதுவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனக்கு ஆதரவு தெரிவித்து இந்த ஹோமஸ் நீரிணையை விடுவிப்பதன் மூலமாக உலக பொருளாதாரத்தை காப்பாற்ற வருமாறு அனைத்து நாடுகளுக்கும் தன்னுடைய சக நாடுகளுக்கு அழைப்பை விடுத்திருக்கிறார். இதேபோல அவர் இந்த அழைப்பை சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கும் விடுத்திருந்தார். இதுவரைக்கும் சீனா அப்படியான ஒரு அழைப்பு தனக்கு விடுக்கப்பட்டதாக சொல்லவில்லை. குறிப்பாக அங்கே வருகின்ற அனைத்து சர்வதேச கப்பல்களுக்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கு இந்த எஸ்கோர்ட் ஷிப்ஸ் என்று சொல்லக்கூடிய காவல் கப்பல்களை அனுப்பி வைக்குமாறு அவர் கூறியிருந்தார். ஜப்பானை பொறுத்தவரையில் இந்த டொனால்டு ட்ரம்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் இது இப்போதைய நிலையில் மிக பெரும் தீவிரமான ஆபத்தை உருவாக்கக்கூடியது என்ற அடிப்படையில் அதை பற்றி தாங்கள் கருத்தில் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறது தவிர உடனடியாக ஆம் சொல்லவில்லை. அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் விடுத்திருக்கின்ற இந்த போர் அழைப்புக்கும் இப்போது நடத்தி வருகின்ற இந்த போர் தாக்குதல்களுக்கும் பொதுமக்கள் எவ்வளவு தூரம் ஆர்வத்தோடு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்று ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது. இது அமெரிக்காவின் குயினிபியாக் பல்கலைக்கழகம் எடுத்த ஒரு ஆய்வு. இதிலே 53% அமெரிக்க வாக்காளர்கள்
இந்த யுத்தத்துக்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே டெல் அவீவில் இடம்பெற்று வருகின்ற மக்கள் ஆர்ப்பாட்டம் போலவே அமெரிக்காவிலும் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் பல இடங்களில் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. ரஷ்ய எண்ணெய் விவகாரத்தின் போது அமெரிக்கா எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டை இன்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்தியா உட்பட உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளிடம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்குமாறு நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிற அமெரிக்காவின் செயற்பாடு அவர்களது இரட்டை வேடத்தை வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஈரானிய பொருளாதாரத்தை முடக்குவதற்கு அமெரிக்கா உட்பட அமெரிக்காவின் நேச நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையோடு சேர்ந்து ஈரான் மீது பொருளாதார தடை விதித்திருந்த விடயத்தையும் அவர் ஞாபகப்படுத்தி, ஈரானின் எண்ணெய் வட்டத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது அமெரிக்கா முடக்க முயற்சித்து வருகின்ற இந்த முயற்சிக்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிரான தன்னுடைய தடைகளை தடுத்து இருப்பதன் மூலம் ஈரானை பழிவாங்கும் எண்ணத்தோடு இருப்பதாகவும் நீண்ட காலத்துக்கு நிலை பெறாது என்ற ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தொடர்ந்து வரும் நாட்கள் இந்த எரிபொருள் விலை மாற்றத்திலும் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கும். இதுபோல ஈரான் இப்போது 16 நாட்களாக தொடர்ச்சியாக அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் நடத்தி வருகின்ற எதிர்ப்பு தாக்குதல்கள், அதுபோல அமெரிக்க தளங்கள் மீது நடத்தி வருகின்ற தாக்குதல்கள் மிக பாரதூரமான பொருளாதார வளப்பாதிப்பை அரபு உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது. அமெரிக்கா இப்போது இதற்கு பயந்து தன்னுடைய தளங்களை எப்போதும் பின்வாங்கப் போவதில்லை. ஆனால் அரபு நாடுகள், குறிப்பாக ஈரானின் தாக்குதல்கள் காரணமாக அதிக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நாடுகளாக கருதப்படக்கூடிய ஈரானின் முன்னைய நட்புறவு நாடுகள், இப்போதும் நட்புறவை நீட்டித்துக் கொண்டிருக்கின்ற கட்டார், குவைத் மற்றும் ஒமான் போன்ற நாடுகள் இனிவரும் நாட்களில் எடுக்கப் போகின்ற முடிவுதான் இந்த உலகத்தை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குமா, இல்லாவற்றில் அவதானிக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமா என்பதை நாங்கள் அவதானித்து பார்க்க வேண்டியிருக்கும். காத்திருப்போம். இது பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? கமெண்ட்ஸ் மூலமாக பதிவிடுங்கள். இதுபோல மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள நம்மவர்கள் நீங்கள் எதிர்நோக்குகின்ற சிக்கல்கள், இப்போது இந்த யுத்தம் காரணமாக பாதுகாப்பின்மையாக நீங்கள் உணர்கின்றீர்களா? இது போன்ற விவரங்களையும் எனக்கு மறக்காமல் குறிப்பிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். Everyone back! Watch the glass! Go, go! Follow me. Watch the car! Watch the car! Oh, it's gonna go! Keep moving! Go past the sign! Go! Slow, stay low! Up there! Keep going! Oh.